his future எப்படி இருக்கும். ஏன்னா ஒரு காலம் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் தான் for one section of his life we will be there as parents. நம்ம ஒரு கட்டத்துல வரைக்கும் தான் நம்ம இருப்போம். அதுக்கப்புறம் அவர் எப்படி இந்த உலகத்துல இருப்பாரு, அவரோட ஃபியூச்சர் என்ன, எல்லாரும் அதுதான் நினைப்போம். So we want his future to be strong, be good. When we are not around, he is there, his future is there, his studies is there to help him. That's the main reason why we pushed all this, so that his future is secure. Even if we are not around, அங்க இல்லைனாலும் அவனோட ஃபியூச்சர் செக்யூரா இருக்கும் சொல்லிட்டு தான் மெயின் மியூசிக் இஸ் ஒன், அவரோட படிப்பு. இது பேசிக், இதுதான் பேசிக். இவனுக்கு இந்த பேசிக் இருந்தாலே ஐ திங்க் அடுத்தது ஈஸியா இருக்கும் அவருக்கு. we pushed for that. ஒரு நியாயமான ஒரு எண்ணம். ஆமா பெற்றோர்களே, நம்ம எல்லாருமே இந்த உலகத்துக்கு வரோம். ஒரு காலகட்டத்துல இந்த உலகத்துல விட்டு போய் நம்ம டிக்கெட் எப்ப முடியும் நமக்கு தெரியாது. ஆனா நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம ஒரு விலை மடிக்க முடியாத ஒரு பொக்கேஷன் நம்ம விட்டு போறோம்னா அது கல்வி, அது படிப்பு. ஏன்னா படிப்பு மூலியமா அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். அவங்களோட எதிர்காலம் அமைச்சுக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு வழி நீங்க கொடுப்பீங்க அவங்களுக்கு. அதனாலதான் பெற்றோர்களே நாங்க வலியுறுத்தி சொல்றோம், ஒவ்வொரு ஃபேமிலியிலும் ஒவ்வொரு குடும்பத்திலும், முக்கியமா நம்ம இந்தியன் குடும்பத்துல பல பட்டதாரிகள் உருவாகும். அதெல்லாம் உங்க கையில தான் இருக்கு பெற்றோர்களே. உங்க பிள்ளைகளை எப்படி வழி நடத்துறீங்களோ அதை தான் நிர்ணயிக்கும் போது உங்க பிள்ளைங்க எப்படி வாழ்க்கையில் வரப்போறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களை ஒரு பட்டதாரியை உருவாக்கி விட்டுருங்க பெற்றோர்களே. அடுத்தது நம்ம சமுதாயமே வளர்ந்து ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலைக்கு வரும். எல்லாமே உங்க கையில தான் இருக்கு பெற்றோர்களே. ஏன்னா வளர்ப்போற தலைமுறையை வளர்த்து உருவாக்குறது நீங்க. உங்க பிள்ளைங்க மூலியமா உங்க பிள்ளைங்களை சரியாக வழி நடத்தி உங்க பிள்ளைங்க கரெக்டா நீங்க அந்த தேவைகளை நீங்க பூர்த்தி செஞ்சு நீங்க கரெக்டா நீங்க அமைச்சு கொடுத்து அவங்களை கொண்டு வந்தீங்கன்னா அடுத்த கட்டம் ஒரு சிறந்த சமுதாயம், நம்ம இந்தியன் சமுதாயம், ஒரு தலை நிமிர்ந்து நிக்கிற ஒரு சமுதாயம் நம்ம உருவாகும். எல்லாமே உங்க கையில தான் இருக்கு பெற்றவர்களே. உங்க பிள்ளைங்க சரியாக முறையாக கொண்டு வாங்க. அதனால கல்வி ரொம்ப முக்கியம், அடிப்படை கல்வி ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு மாணவர் எஸ்பிஎம் படிச்சு எடுத்துங்க பெற்றோர்களே, அவங்க பொம்மாண்ட இருந்து அவங்க தாய்நாட்டுக்கு இருக்கணும் பெற்றோர்களே. அப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்க, ஓ எஸ்பிஎம் படிச்ச இன்னும் ரொம்ப நாள் இருக்குது, அப்ப எஸ்பிஎம் ஃபார்ம் 5 வரும்போது அப்ப நான் ஒரு கூடுதல் டியூஷன் தனி எப்படி நான் அனுப்பி விடுறேன். அது முழுக்க ஒரு தவறான கருத்து. நீங்க அந்த மாதிரி செய்யவே கூடாது. நீங்க எவ்வளவு சீக்கிரம் நீங்க கொண்டு வரீங்களோ உங்க பிள்ளைங்க அந்த கூடுதல் வகுப்பு நீங்க அமைச்சு கொடுக்குறீங்களோ அவ்வளவுதான் நல்லது. ஏன் தெரியுமா பெற்றோர்களே? ஏன்னா அந்த பேசிக், அந்த அடிப்படை, அந்த ஃபார்ம் 1 பாடத்திட்டம் அது எல்லாமே அதேதான் ஃபார்ம் 2 ஃபார்ம் 3 எல்லாமே தொடர்பு இருக்கின்றது. அதுதான் ஃபார்ம் 5ல கேட்கப்படும். அப்ப ஃபார்ம் 5 எஸ்பிஎம்ல அந்த வருஷம், அதாவது ஃபார்ம் 5 டாபிக் கேட்கப்படாது. 5 வருஷத்தோட பாடத்திட்டம். இன்ஃபேக்ட் ஈவன் 4ஆம் இருந்து 5ஆம் 6ஆம் படிச்ச விஷயங்கள் எல்லாமே கேட்கப்படும் எஸ்பிஎம் பரீட்சைக்கு. சோ அந்த அடிப்படை அவங்களுக்கு இருக்கணும். அப்ப நீங்க எவ்வளவு சீக்கிரம் நீங்க உங்க பிள்ளைங்களை அனுப்பி விடுறீங்களோ அவ்வளவுதான் நல்லது. நான் உங்ககிட்ட என்ன சொல்ல விருப்பப்படுறேன்னா பெற்றோர்களே, ரக்கான் டியூஷன்ல ஒரு சிறந்த ஆசிரியர் குழு இருக்கின்றாங்க உங்க பிள்ளைங்களை வழி நடத்துறதுக்கு. ஹரிஷன் ஒரு சாதாரண ஒரு மாணவர் கிடையாது. அவர் சவால் எதிர்நோக்குற ஒரு மாணவர். அவருக்கு ஆட்டிசம் இருக்கின்றது. இந்த மாதிரி ஒரு மாணவரை நாங்க வழி நடத்தி அவரை ஒரு சிறந்த தேர்ச்சி பெறறதுக்கு நாங்க உறுதுணையா இருக்கும் போது ஏன் உங்க பிள்ளைங்களை நாங்க இது செய்யறதுக்கு நாங்க மறப்போம்? கண்டிப்பாக உங்க பிள்ளைங்க நாங்க ஒரு வழி நடத்தி அவங்களை சிறந்த தேர்ச்சி பெறறதுக்கு நாங்க பாடுபடுறதுக்கு தயாரா இருக்கிறோம். நீங்க நம்பி நீங்க எங்கிட்ட அனுப்பிவிடணும். அதுதான் ஹரிச்சனோட பெற்றோர் செஞ்சாங்க. நம்பி எங்களுக்கு அனுப்பிவிடும் போது எங்களுக்கு அந்த வாய்ப்பு அமைச்சு கொடுத்தாங்க. நாங்க ஹரிச்சன் வழி நடத்துறதுக்கு அந்த நம்பிக்கை, அந்த 2 வருடம் எங்கிட்ட எந்த கேள்வியும் கேட்க கிடையாது. முழு பொறுப்பை எங்களுக்கு ஒப்படைச்சிட்டாங்க. நாங்களும் அதே மாதிரி அவரை வழி நடத்தி அவரை பாடத்தை போதிச்சு சுலபமாக்கி நல்லது கெட்டதை பார்த்து எங்க நம்ம ஸ்ட்ரிக்டா இருக்கணும் அந்த ஸ்ட்ரிக்டா இருந்து எங்க அவருக்கு தன்மொழி கொடுக்கணுமோ அந்த தன்மொழிப்பை கொடுத்து அவரை வழி நடத்தணும். இன்றைக்கு அவர் எதிர்பார்க்காத அளவுக்கு அவர் ஒரு தேர்ச்சி பெற்றிருக்கிறாரு. பாருங்க, அவங்க அம்மா சொன்னாங்க ஹரிஷனோட தாயார், ஹரிஷன் அவர் ஒரு பாஸ் தான் பண்ணுவாரு அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. அதே சமயத்துல அவர் எஸ்பிஎம் வரைக்கும் வருவாரா அப்படின்னு ஒரு கேள்விக்குறி கூட அவங்க இருந்துச்சு. ஏன்னா ஆரம்பத்துல அவ்வளவு சவால் எதிர்நோக்கி இருந்தாங்க. மேடம் மேபி நீங்க சொல்லலாம் மேடம், நம்ம நேர்கள் கிட்ட ஆரம்ப கட்டத்துல எப்படி நீங்க சவால் நீங்க எதிர்நோக்குனீங்க ஹரிஷன்? நீங்க ஸ்கூல்ல புலிஸ் பிள்ளைங்க என்ன முக்காசு பிள்ளைங்க அவருக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியாம டிஃப்ரெண்ட். அவர் வேற மாதிரியா இருக்காரு, வேற மாதிரி சொந்தமா பேசிட்டு இருப்பாரு, சொந்தமா அங்க நடந்துட்டு இருப்பாரு. ஸோ அவர் வேற மாதிரியா இருக்காருனால அவர் ரொம்ப ரியாக்ட் பண்ணுவாரு, இமோஷனலா ரொம்ப ரியாக்ட் பண்றது
ஆளுனால நோண்டுவாங்க ஒரு. ஸோ அதனால ரொம்ப டென்ஷனா இருக்கும் அவருக்கு. ஐ காட் நோ ஃப்ரெண்ட்ஸ். அப்படித்தான் வருவார் வீட்டுக்கு. நான் வந்து போய் ஃபேட்ச் பண்றப்ப வந்து உட்கார்ந்தாங்க அவர் தான் சொல்லுவார், ஐ காட் நோ ஃப்ரெண்ட்ஸ். அம்மா எனக்கு ஃப்ரெண்ட்ஸே இல்லை, எனக்கு யாரும் இல்லை, எனக்கு பிடிக்கல. அந்த மாதிரி தான் மெயின் சவால் ஸ்கூல்ல பிரைமரி ஸ்கூல் சரி, செகண்டரி ஸ்கூலும் சரி. அவருக்கு வந்து ஒரு வெறுப்பு வந்துருந்துச்சு, பயம் வந்துருந்துச்சு. ஏன்னா அவரோட கூட படிக்கிறவங்க ஸ்கூல்ல வந்து இந்த மாதிரி அவர் வந்து நடத்தும் போது அவருக்கே வந்து ஒரு பயம், ஒரு ஒரு எப்படி சொல்றது, ஒரு வெறுப்பு, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்திருக்கலாம். ஆமா, வந்தது. ஆனா ஸ்கூல் டீச்சர்ஸ் எல்லாம் நல்லா பார்த்துட்டு இருந்தாங்க. இது என்ன செய்ய முடியுமோ எல்லாம் செஞ்சாங்க. ஸோ புரியுது. இதுக்கப்புறம் ஸ்கூல் மட்டும் நான் இவர் எதிர்பார்க்க முடியாது. டியூஷன் ஹெல்ப் தேவைப்படும். ஏன்னா ஆஃப்டர் தட் ஸ்கூல் முடிஞ்சாலும் வீட்டுல தான் இருக்காரு. ஸோ ஒரு லெவலுக்கு மட்டும் நான் சொல்லி கொடுக்க முடிஞ்சது. இதுக்கப்புறம் சரி மேத்ஸ், ஸ்பெஷல் மேத்ஸ் டெஃபினெட்லி ஹெல்ப் தேவைப்படுறதுதான் இங்க வந்தது. ஸோ தட் இஸ் ஒன் ஆஃப் ஹிஸ் சேலஞ்ச். அந்த புலிஸ். அப்புறம் அவர் மைண்ட்ல என்ன இருக்கு, மைண்ட்ல என்ன ஓடுதோ அது சொல்றதுக்கும் கொஞ்சம் கஷ்டப்படுவாரு. ஸோ அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் கொஞ்சம் கஷ்டம் அவனுக்கு. ஸோ தட் வாஸ் another challenge for him அவனுக்கு. ஸோ this is the main reason அவனுக்கு எக்ஸ்ட்ரா ஹெல்ப் தேவைப்படுதுன்னு தெரியும். அதனாலதான் இங்க வந்தது மீனா. கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா ஹரிஷன் வந்து ஒரு சாதாரணமான ஒரு சார் கிடையாது. அவர் நிச்சயமாக வந்து ஒரு டிஃபரெண்டான ஒரு சார், ஒரு ஸ்பெஷல் சார். மாணவர்களே, நீங்க உங்க ஸ்கூல்ல ஒரு டிஃபரெண்ட், இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் சில்ட்ரன், டிஃபரெண்டான பிள்ளைங்க, அவங்க ஏதோ ஒரு சீக்கு, ஒரு நோய் இருக்குன்றான், அவங்கள பார்த்து நீங்க வந்து அவங்கள வந்து புலி பண்ணாதீங்க. அவங்கள தயவு செய்து பக்கத்துல இருந்து நீங்க அவங்களுக்கு நல்லது செய்யணும் கூட பரவாயில்ல, கெட்டது செய்யாதீங்க, தீங்கு செய்யாதீங்க, பகடிமடை செய்யாதீங்க. ஏன்னா நீங்க அந்த மாதிரி செய்யும் போது அவங்களும் வந்து ஒரு மனிதன், அவங்களும் வந்து உள்ளம் இருக்கின்றது, அவங்களுக்கும் வந்து ஒரு ஜீவன். அவங்களை நீங்க அந்த மாதிரி புண்படுத்தும் போது மன ரீதியில அவங்க வந்து வேதனைப்படுறாங்க, கஷ்டப்படுறாங்க. அவங்களை நீங்க உடச்சி அவங்க ஒண்ணுலாம ஆக்குறீங்க, சின்ன பண்ணமா ஆக்குறீங்க. தயவு செய்து அந்த மாதிரி செய்யாதீங்க. அவங்களுக்கு வந்து நீங்க முடிஞ்சாக்கா ஊக்குவிப்பு கொடுங்க. அதுதான் டியூஷன் ரக்கன் முதல்ல ஹரிஷன் வரும்போது நாங்க என்ன செஞ்சோம்னா எல்லா மாணவர்களுக்கும் தெரிய வச்சோம். ஹரிஷனோட ஸ்பெஷல் கண்டிஷன் இந்த மாதிரி நீங்க வந்து அவரை வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அவர் வந்து கொஞ்சம் டிஃபரெண்டா இருப்பாரு, அவரை ஏற்றுக்கொள்ளுங்க. எப்படி இருக்காரோ அவர் வந்து அதே சூழ்நிலை ஏற்றுக்கொள்ளுங்க. சோ நீங்களும் அந்த மாதிரி ஏற்றுக்கொள்ளணும். ஏன்னா நம்ம சமுதாயத்துல இந்த மாதிரி இருக்கின்றாங்க. இவங்கெல்லாம் வந்து அற்புதமான பிள்ளைங்க, கடவுளோட பிள்ளைங்க. அப்ப இந்த மாதிரி பிள்ளைங்களை வந்து நம்ம வந்து ஊக்குவிப்பு கொடுக்கணும். அவங்க என்ன தெரிஞ்சா வந்தாங்க இந்த உலகத்துக்கு, இந்த மாதிரி இல்லையே, கிடையாது. அவங்க வந்து வந்துட்டாங்க. ஆனா சவால் எதிர்பார்க்கறாங்கல்ல பாருங்க. சாதனையை வந்து படைச்சிருக்கிறார் இன்னைக்கு ஹரிஷன். அவரோட பலவீனத்தை வந்து எதிர்நோக்கி அவர் இன்றைக்கு அற்புதமா படைச்சல வந்து செஞ்சிருக்கின்றாரு. மாணவர்களே, சுலபம் கிடையாது. நீங்களே நிறைய பேர் வந்து ஸ்கூல்ல வந்து பாடத்தை வந்து சவால் எதிர்நோக்கிட்டு இருப்பீங்க. உடனே பாடத்துல நீங்க ஃபெயில் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. ஆனா ஹரிஷன் அதையும் தாண்டி அவர் இருக்கிற சூழ்நிலையை அதையும் முறையடிச்சு அவரோட சவாலை வந்து எதிர்நோக்கி அவர் சிறந்த தேர்ச்சி பெற்றிருக்கிறாரு. 3A's 2B எந்த பாடத்திலும் ஃபெயில் இல்ல, எல்லாம் கிரெடிட் எடுத்திருக்கிறாரு SPM. அற்புதமா இல்லைங்களா பெற்றோர்களே? சோ அதே மாதிரி பெற்றோர்களே, நீங்க வெளியே நிறைய பேர் இருப்பீங்க. உங்க பிள்ளை வந்து பாடத்தை வந்து ஃபெயில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். தயவு செய்து நீங்க அவங்க மேல நம்பிக்கையை விடாதீங்க. நீங்க வந்து கிவ் அப் பண்ணாதீங்க. வெளியே தேடுங்க பெற்றோர்களே. அதான் ஹரிஷனோட அம்மா. ஹரிஷன் வந்து மேக்ஸ்ல வந்து ஃபெயில் பண்ணிக்கிட்டு இருக்கின்றது. அப்ப அவங்க வந்து கிவ் அப் பண்ணலையே. அவங்க வந்து என்ன செஞ்சிருக்காங்க, வேற யார் தேட கண்டுபிடிக்க முடியும், யாரை என் பிள்ளைங்க வந்து ஹெல்ப் பண்ண முடியும். அப்ப சிறந்த ஆசிரியர்கள் வந்து தேட தோணாங்க. அங்கதான் ரக்கன் டியூஷன் வந்து கண்டுபிடிச்சு வந்து எங்களை வந்து நாடினாங்க. சோ உங்க பிள்ளைங்க பரிச்சையில சவால் எதிர்பார்க்கறாங்கன்னா தயவு செய்து வெளியே தேடுங்க. ஏன்னா உங்க பிள்ளைக்கு கிட்ட வந்து ஒரு திறமை இருக்குன்னா அவங்க வந்து கிடைக்கிறது வாய்ப்பு இருக்கலாம். ஆனா நீங்க அதை வெளியே தேடி கொடுக்கணும். நீங்க தான் முயற்சி பண்ணணும் பெற்றவர்களே. கண்டிப்பாக வெளியே இருந்தாக்கா நீங்க தான் அதை தேடி கண்டுபிடிக்கணும். சரிங்களா பெற்றவர்களே?